பம்பை உடுக்கை கொட்டி பரிவட்டம் மேலே கட்டி தங்கரம் போலையாடும் தாரக்கல்லி இந்த தாளத்தையே சேர்த்து பாடு அச்சாரம் சொல்லி பம்பை உடுக்கை கட்டி பரிவட்டம் மேலே கட்டி ஓடி வந்து அவர்கிட்ட எப்படி வராங்க நீ ஏறிக்கிட்டு போற நீனு நான் பார்த்ததுலயே பெரிய மனசியா என்ன கொஞ்சம் திறந்து காட்டு உங்க ஒத்த கைய உடைச்சாலும் சரி கொஞ்சம் திறந்து காட்டுனீங்கன்னா கண்ண கோல் போடுவதற்கும் காதல் கண்ண கோல் போடுவதற்கும் காதல் போல் செய்வதற்கும் களம் என்று பேர் வந்த காரணம் என்ன கட்ட கடையெல்லாம் வளர்க்காம இந்த குருத்தேட்டுக்கு போக நினைக்கிறீங்க சரி நீ குத்துப்பா குத்து உட்காந்து முதல்ல குத்துறண்டா இப்ப எங்கள் நோத்தாண்டு பேசாதடா அட அட கொஞ்சம் விட விட சீத்தல்ல பூத்தல்ல சபரிசில மாப்பிள இது யாரையாது உங்க தங்கச்சி உங்க அண்ணம்மா கருவூர் ஏன் தங்கச்சி நான் சின்ன தோல்லை மரலையும் மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள் அண்ணன் வாயில வைப்பாள் அண்ணே வாழ வைப்பாள் தங்கச்சி நல்லா இருக்கிறியா நான் வாரேன் கொஞ்சம் வாய் போட தலக்க மாலை ஓட்டிருக்க தங்கச்சி நான் எப்படியெல்லாம் என் தங்கச்சிட்டு ஆடுனேன் நான் ஒரு விஷயம் சொல்றேன் என் தங்கச்சியை கூப்பிடுறேன் பாருங்க தூக்கவா பாடா நல்லா கேளுங்க மாப்பிள்ள ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் என் தங்கச்சி சின்ன வயசுல ஒண்ணுமே போட்டிருக்காது என்ன போட்டிருக்காது அம்மனை கிட்ட இருக்குமா அந்த ஆட்டியனோட சின்ன வயசுல ஒண்ணுமே போட்டிருக்காது சரி அப்பெல்லாம் நம்ம அப்பா சொன்ன மாதிரி சொல்லுவாரு கிங்கினி மங்கினிட்டு கிங்கினி மங்கினி அப்படின்னு ஓடியான்னு கட்டி பிடிக்கும் நானும் சின்ன வயசுல கிண்டாங்கியோட இப்ப எல்லாம் போட்டிருக்கு ஒண்ணும் வர மாட்டேங்குது சரி தங்கச்சி உங்க தங்கச்சியை கூப்பிடுறேன் வரட்டேன் வள்ளிகண்ணே வாடா இதெல்லாம்
வா வெட்டுற வெளியில பூண்டு நெருப்புல குளிரு காயத்தான். உனக்கு எனக்கு மனசு வைக்க தெரியாது ஒளி தாமரமா போனா பேச ஓடே பல்லாடும் தண்ணியிலே உங்க திருமூச்சு அப்புறம் எப்படி அள்ளிட்டால சுறுசுறுப்பு இன்னும் அள்ளிருவா. குறையலையா? அதுக்காக தான் இந்த கீதம். சரிங்கண்ணா, எதுக்கு அழைத்தீர்கள்? நம்ம இடத்துக்கு இனத்தவர் ஒருவர் வந்திருக்கிறார். இன்னும் ஒருத்தர் வந்தார். இப்ப இனத்தவர் எதற்காக ஏதாவது தவறு செய்து விட்டு வந்தாரா? அவர் சாமியார். சற்று கணத்தவராக உள்ளார், அதையும் சொல்லிருங்க. அது சாமியார் தான் கணத்தவர். இவரும் கொஞ்சம் பானை பெருசாத்தான் இருக்கு. அவர் விட்டு சாமான காணமா, சாமான காணமா? வீட்டு சாமான் வந்திருந்து கேட்கிறாரு, மனை பிடித்து தாருமே சாமானை பிடித்து தாருமே. மான் ஒன்றை தேடி வந்தாரா? தடுத்து நிறுத்தி மானெல்லாம் வரல, போயிட்டு வாங்கன்னு சொல்லுங்க. சொல்லிட்டு தங்கச்சி அப்புறம் கேட்க மாட்டேங்கிறாரு. ஏன் கேட்க மாட்டேங்கிறாரு? உங்க சொல்ல கேட்காத வேடுவர் அவரு. இந்த இடத்துல நிக்க வைக்கலாமா அவரை? அவருக்கு நீங்க எவ்வளவு பெரியவர், நீங்க எனக்கு மூத்தவர், நீங்க சொன்னா கேட்டுட்டு போயிருக்கணும். அவர் சொல்றாரு சிங்கிள் ரோட்ல போக மாட்டேன், பைபாஸ்ல தான் போவேன். அப்படிலாம் பைபாஸ்லயே போய்கிட்டு இருந்தா கொஞ்சம் வந்து ஊர்களுக்குள்ளேயும் போய் பார்த்து போகணும்ல. ஆமா. இருந்தாலும் வரவேற்பு கொடுத்தீங்களா? கொடுத்தேன். பாருங்கள் வேடுவரே, எங்கிருந்து வந்தீர்கள்? என்ன தூக்க வந்தீர்கள்? பால் சாப்பிடுங்க, பழம் சாப்பிடுங்க, அதை தின்னுங்க. எங்க மாமா வீட்டு படத்தை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கேட்க முடியும். இருந்தாலும் இடத்திற்கு தலைவி நான் வரவேற்பு கொடுக்க வேண்டாம். வருக வருக வணக்கத்துக்குரிய வருவை வந்த காரணம் அண்ணனும் என்னுடைய தோழியும் மிக சிறப்பாக சொல்லியிருந்தால் நீங்கள் குறைனே நாதை கேட்கணும், இதுக்காக வந்தீங்கன்னு சொல்லி எடுத்து கூறுங்கள் பார்க்கலாம். அண்ணே தங்கச்சி என்னடே? ஏய், நான் இங்க பேசிக்கிட்டே தங்கச்சி என்னங்கண்ணே சொல்லுங்கண்ணே. எப்படியெல்லாம் பிடிச்சு பிடிச்சு வளர்த்துருப்பேன். எப்படி எல்லாம் நான் இது பண்ணி வளர்த்துருப்பேன். இவங்களும் பிடிச்சிட்டாங்களா? தங்கச்சி என்னண்ணே? மங்களம் உண்டாகட்டும். எப்ப என்ன இப்ப 16 பெற்று பெருவாழ்வு வாயாக. வேணாம் ஏன் 16 பெத்து பால் பண்ண வச்சுருக்காங்களா? வேணாம். வேணாமா? எத்தனை? 2 இருக்கு. ஆமா போதும். 2 இருக்குதா? 2 இருக்குது எனக்கு. ஆ, சரி இருக்கட்டும். ஒண்ணு இடையில ஒண்ணு. 2 வச்சிருக்க, பரவாயில்லையே. சரி தங்கச்சி, போயிட்டு வர்றியா? போயிட்டு வரவா? உள்ளதை சொல்லிட்டு. எப்போ வர? நீ வரவே வேணாம், நீ வேற ஊருக்கு போயிரு, நான் வேற ஊருக்கு போறேன். அத்தா அன்பு ரசிக பெருமக்களே, இதுவரைக்கும் நாடகம் பார்த்த எனது அன்பு தாய்களுக்கு ரொம்ப நன்றி, அன்பு அப்பாக்களுக்கு ரொம்ப நன்றி. இதுவரைக்கும் பார்த்தது புண்ணியம் இல்லை. ஆமா, முருகனும் வள்ளியும் மாலை மாத்தையில் இருந்து பார்த்துட்டு போகணும். என்ன பார்த்தா ரைட் ரைட். ஆமாம், ஒளிவெறிக்கு ரொம்ப நன்றி, இசைக்கலைஞர்களுக்கு ரொம்ப நன்றி, மாசான தம்பிக்கு ரொம்ப நன்றி, நாடகத்தை அமைத்து கொடுத்த எனது அன்பு மாப்பிள்ளை ஹரிமுருகன் ரொம்ப நன்றி. வருஷம் வருஷம் எங்களை மறந்துடாதரா, மறந்தீண்டா கொல்லங்குடியில் காசை வெட்டி போட்டுருவேன்.
நன்றி. எல்லாத்தையும் போடுங்க. அடுத்த வருஷம் ஆமா. கண்டிப்பா அப்படியே என் நினைப்பு இருக்க தொட்டிக்கு பொன்மணி திருப்தியாவ நான் போடாம விட மாட்டேன். இதுல அடுத்த வருஷம் நம்ம போடுறோம். ஆமா ஆமா போட்டாலும் புங்கு ராஞ்சரே சரி விடு, ஒரு சில நேரம் புதியா தாண்டா இருக்கு. உண்மையை ஒத்திக்க அப்படி நாடோடி கூட்டம் வெள்ளிநாக்கு படித்த வள்ளி மாதே வண்ண தமிழத்தில் மதிவராமல் வந்தாரை வரவேற்கும் பாங்குறையாமல் எண்ணத்தின் கவனமில்லாமல் பொன்னாரம் போல் புகாரம் சூடி நன்னவுக்குடன் வரவேற்ற தலைவி அவர்களை வருக என்று வேட்டையிலே எத்தனை மான்கள் துள்ளி ஓட அத்தனை மான்களிலும் அழகு மிக்கதுமான உள்ளத்தை கவரக்கூடிய மானை பார்த்தேன். இந்த மானை பார்த்துடன் எப்படி பிடிக்கின்ற எண்ணம் கொண்டே மான் ஓட ஆரம்பித்தது. மான் ஓட நான் ஓட மான் ஓட நான் ஓட மான் ஓட நான் ஓட மாறி மாறி இப்படி ஓடி வரும் பொழுது ஓடி வந்த மான் இங்கே இருக்கிறது. மானை பிடிக்க வேண்டும். மானை பிடிப்பதற்கு தலைவி என்ற முறையில் சம்மதம் கொடுக்கணும். ஆக சம்மதம்னாலும் சாதாரணப்பட்ட சம்மதமா சம்மந்தம் பண்ணணும். ஆக மானுக்கு இருக்க பெருமையும் 500 ரூபா கொடுத்தாதே பாடுங்க. மானுக்கு இருக்க பெருமையும் இங்க பாட்டு பாட சொல்லி காசு கொடுக்கறது இல்லையா? இந்த பாட்டு மனப்பாடம் பண்ணா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க நீங்க. ஆக மானுக்கு இருக்கிற பெருமையும் மகத்துவத்தையும் சுருக்கமாக அடிக்கிறேன் பாருங்க. சொல்லுங்க. அழகான மான் பிடிக்க பல நாள காத்திருந்தே தாளாத ஆசையாலே தவியாக தவிக்கிறேனே தவியாக தவிக்கிறேனே. அழகான மான் பிடிக்க பல நாள காத்திருந்தே தாளாத ஆசையாலே தவியாக தவிக்கிறேனே தவியாக தவிக்கிறேனே. பூரான கொம்பிருந்தும் கூறான கொம்பெல்லோ கூறான கொம்பிருந்தும் கொண்டிடவே தம்பிருந்தும் அன்பால் அடித்திடவே ஓடோடி நான் வந்தேன் ஓடோடி நான் வந்தேன். அழகான மான் பிடிக்க பல நாள காத்திருந்தேன் தாளாத ஆசையாலே தவியாக தவிக்கிறேனே தவியாக தவிக்கிறேனே தவியாக தவிக்கிறேனே. ஆக மானை பிடிக்கும் முன்னே பொருந்து உண்டு. மானை பிடிப்பதற்கு தலைவி என்ற முறையில் சம்மதம் கொடுக்கணும். ஏன்னா தகப்பன் சொத்தா இருந்தாலும் என்ன செய்யணும்? கேட்டுதான் அனுபவிக்கணும். தகப்பன் சொத்தா இருந்தாலும் கேட்டுத்தே வாங்கணும். ஆமா. அதுபோல இடம் உங்க இடம், இடம் உங்க இடமா இருக்கலாம். வந்திருக்க மானாகப்பட்டது என்னுடையது. மான் வந்தா தானே உங்களுதுன்னு சொல்லலாம். இருக்குன்னு ஒரு வார்த்தை நறுக்குன்னு சொன்னீங்க. என்னத்துக்கு நறுக்குன்னு சுருக்குன்னு நானும் பேசணும்னு வந்திருக்கேன். சுருக்குன்னு சீக்கிரமா பிடிச்சிட்டு என் வீட்டுக்கு போவேன். உங்க வீட்டுக்கு போறதுக்கு இங்க நின்னா மானை பிடிச்சிட்டு போக முடியாது. உங்க வீட்டுக்கு மானை எப்படி மாடு எங்க இருக்கா அங்க தேடி போங்க. மான் இங்க தானே இருக்கு. இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இருக்கிறதே உண்மை. இருக்குன்னு எப்படி சொல்லுவீங்க? மானை பார்த்தது யாரு? காவல் காக்குறது நானு. காவல் காக்குறது என்னமோ நீங்க தான். ஆமா. நீங்களே ஒரு சின்ன புள்ள. சின்ன பிள்ளைன்னா கண்ணு தெரியாத பிள்ளையா நானு? சின்ன பிள்ளை ஒரு எறும்பு சித்தரும் வந்தாலும் எனக்கு தெரியும். என்ன சின்ன பிள்ளை வெள்ளாம வீடு போய் சேராதுன்னுவாங்க. வெற்றி பெறாம வீடு போய் சேராதுன்னு சொன்னாங்க. நீங்க அதை தவறா பழமொழியை புரிஞ்சுக்கிட்டீங்க. தவறாவெல்லாம் சொல்ல மாட்டேன். அப்புறம் சின்ன பிள்ளை வெள்ளாம என்னைக்கு வீடு போய் சேராது. ஏன் பாவம் நீங்களே சின்ன பிள்ளை. ஆட்டி இப்பதான் நான் தவழ்ந்து விளையாடுற பருவத்துல நீங்க போய் எங்க மானை பாத்துக்க போறீங்க? உங்களை எல்லாம் பார்த்தா பாவமா தெரியுது. நீங்க எல்லாம் ஓடி போய் மானை பிடிக்க முடியுமா? விடுவரே பிடிக்க முடியாது. ஒண்ணு இருக்கு. ஏம்மா என்னன்னு பிடிப்பீங்க நீங்க? வசீகரம் பிடிக்காத மானுகள் ஒண்ணு இருக்கா? ஆத்தாடி நீங்க வசியம் வச்சு பிடிச்சாலும் சரி வசீகரனா வந்து பிடிச்சாலும் சரி எல்லா மானையும் பிடிக்கணும்னு நினைக்காதீங்க. பிடிச்சாலும் நிலப்பு புறப்ப கிடைக்கும் நித்திர சொகத்தை கிடைக்கும். விடுவரே பிடிச்சாலும் பெருங்கொண்ட மானை பிடிச்சு வச்சிருக்கேன். அது ரொம்ப சிறப்பு. ஆனா வச்சிருக்கீங்க என்று பாத்தியலா? வச்சிருக்க கூடாது. உங்களுக்கு மான் சொந்தம் தானே? எனக்கு சொந்தம். ஏற்கனவே மான் வச்சிருக்கீங்கல்ல? ஏற்கனவே ஒரு மான் வச்சிருக்கேன். அப்ப அதோட உள்ளத கொண்டு நல்லதுன்னு பேசாம வீட்ல இருந்துருங்க. நல்லா தெரியாது உங்களுக்கு. என்ன மானை புடிச்சு புடிச்சு பண்ணையா வைக்க போறீங்க? உலகத்துல அவன் கார்த்திகை முத கொண்டு 2க்கு ஆசைப்படுறாங்க. நான் 2 வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு என்ன சொல்றது வாஸ்தவமான பேச்சு. காது 2 தான். கேட்கக்கூடிய 2 காதுல 2 விஷயத்தை கேட்கிறமா?
ஒரே விஷயத்தை தான் கேட்பான். அதே மாதிரி கண்ணு ரெண்டு தான். இந்த கண்ணுல ஒரு பார்வை, இந்த கண்ணுல ஒரு பார்வை வந்து தெரியுதா? பார்வை ஒண்ணுதான். அதே மாதிரி மூக்குல வந்து சுவாசம்னா அந்த காற்றாகப்பட்டது உள்ள போகுது ஒரே மாதிரி தான் போகும். இப்ப வந்து ஒரு வார்த்தையை பேசணும், பல வார்த்தையை பேசணும், அளந்து பேசணும் அப்படிங்கிற வாய் ஒன்று. எல்லாம் கால் ரெண்டு, கை ரெண்டு. இதயம் எத்தனை வேடுவரே? என்னமோ ஒண்ணுதான். அப்ப அது மாதிரி மானு ஒன்னா இருந்தா நல்ல இருக்கு. கடவுள் எதுக்கு வாழ்க்கை என்பது ஒண்ணுதான். அந்த ஒன்றுக்கு வந்து சிறப்பு அப்படி இருக்கிறது. இப்ப வந்து ஒரு ஓட்ட பந்தயத்துல பயல்களோ பிள்ளைகளோ ஓடுதுன்னு வைங்களேன். அது வந்து ஒண்ணுக்கு சிறப்பு இருக்கா, ரெண்டுக்கு சிறப்பு இருக்கா? ஒண்ணுக்கு தான் சிறப்பு. முதல் வர்ற ஒன்றுக்கு தானே சிறப்பு. அப்ப எதுக்கு ஒன்று வேணுமோ அதை மட்டும் அவங்களே ரெண்டு வச்சிருக்காங்க. அடுத்தவங்களோட எல்லாம் வந்து ஒத்திட்டு வாழாதீங்க. உங்களுக்கு எது தேவை அதை மட்டும் பண்ணிட்டு போங்க. கேட்டுட்டு போனாம அதை விட்டு எல்லாம் கத்தக்கூடாது. எதுக்கு கோபப்படுறீங்க? எனக்கு கோபமே வராது. கோபம் இருக்கிறதுல தான் குணம் இருக்கும். அப்படி சொல்லுங்க. பேசுறது கோபம் மாதிரி தெரியுதா? என் பேச்சே வேடுவரை இப்படிதான். கோபப்படணும். யாரு கோபப்படணும்? யாரு? கட்டின கொண்டாட்டி புருஷன் கிட்ட கோபப்படணும். ஏன் சின்ன பிள்ளைலாம் கோபப்படாதாக்க? அம்மா அப்பா கோபப்படுறது போமா நான் வர முடியாதுன்னு சொல்லி சின்ன பிள்ளைங்க கோபப்படுதுல. கோபப்படணும், அழுகணும், சிரிக்கணும், அமைதியா இருக்கணும், தூக்கறக்கு. அதுதான் வந்து ஆரோக்கியமான பிள்ளை சொல்லுவாங்க. மனுஷனால மட்டும்தான் சிரிக்க முடியும்னு. ஆமா. ஏன்னா சிரிக்க வாழணும். பிறர் சிரிக்க உழைத்து வாழணும், பிறர் உழைப்பில் வாழக்கூடாது. உழைச்சு வாழணும். எங்க 4 மணில இருந்து உழைச்சுக்கிட்டே இருக்க என்ன செய்யறது? இந்த நேரத்துல யாராவது உழைக்கிறாங்களா? உழைப்பு என்பதே வந்து ஊதியத்தை பெறுவதற்கு தானே. சும்மா வெட்டில உழைச்சிட்டு போறேன். நேரம் உழைக்கிறோம்னா ஊதியம் பெறணும் அப்படின்றதுக்காகத்தான் நம்ம வந்து உழைச்சுக்கிட்டு இருக்கிறோம். தெய்வத்தால் ஆகாதுன்னு மெய்வரத்துக்கு கூலி, முயற்சி தன் மெய்வரத்தை கூலி தரும் இருக்காங்க. அந்த மாதிரி தெய்வத்தாலே முடியலைனாலும் நம்மளோட முயற்சி முயற்சி என்பது மூலதனமாக வாழணும். முடியாதுன்னு முட்டாள்தனம் இருக்கான். முடியாது நம்ம வந்து மூளையில் முடங்கி கிடந்தா நல்லா இருக்குமா? என்னைக்குமே சாக துணிந்தவனுக்கு சமுத்திரமும் முழங்கால. துணிஞ்சல் வந்து எந்த சேலையை வந்து எந்த வேலையும் பாத்திரன்னு விடுவாரு. ஆமா, அது போலங்க. மாதிரி துணிச்சலோட வந்திருக்கீங்க. கையில என்ன வச்சிருக்கீங்க? சிலிமுக கணம் வச்சிருக்கேன். அப்படி சிலிமுக கணமையோட தன்மை என்ன சொல்லுங்க? ஓடக்கூடிய மிருகத்தை காந்தமா இழுத்து வரக்கூடியது. என்ன சொல்றீங்க? ஓடக்கூடிய மிருகத்தை காந்தமா இழுத்துட்டு வந்துரும். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஆயுதமா இது? வசீகர தன்மை கொண்டது இது. வசீகர தன்மையோட வசீகரா நீ வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே. அப்ப மான பார்த்த நேரம் அந்த வசீகரமான கடையை காட்டி இருந்தீங்களா? பக்கத்துல வந்து மாடு மயங்கி நிற்கும் பிடிச்சிட்டு இன்னியாரும் உங்க கருவனூருக்கு போயிருக்கலாம். அங்கதான் விஷயம் இருக்கு. என்ன விஷயம்? இத காட்டி பிடிக்கிறாருந்தா இந்த நாயை கூட இழுத்து காட்டி பிடிச்சு பிடிவேன். அப்ப பிடிக்க வேண்டியதானே? அப்படியெல்லாம் எனக்கு பிடிக்க விருப்பம் இல்ல. அப்புறம் கடிச்சு வச்சிருப்படியெல்லாம் பிடிக்க கூடாது. ஏன்னா என் அன்பை காமிக்காம என் அன்பை மட்டுமே காமிச்சு பிடிக்கணும். உண்மையிலே அதனால மனசு உங்களுக்கு கையால பிடிச்சு கை பிடிக்கணும். அப்படியெல்லாம் கை பிடிக்கலாம் சொல்லி வார்த்தை மட்டும் பேசாதீங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன் தெரியுமா? இதனால எந்த மனுஷனும் கையால் மான பிடிச்ச சரித்திரமே கிடையாது. ஒண்ணு கடையை போட்டு மயங்கி இருக்கணும், இல்லாட்டி வீழ்கணும், அப்புறம் தான் போய் பிடிச்சிருப்பாங்க. மனவேகம் அப்படின்னு இருக்காங்க. கையால மான இதற்கு யாராவது பிடிச்சிருக்காங்க? கடவுள் பிடிச்சிருக்காரு. யாரு? சிவபெருமான் பிடிச்சிருக்காரு. நீங்களே கடவுள் அப்படின்ட்டீங்க. கடவுள் தெய்வம் நினைச்சா ஒரு மான 1000 மான உருவாக்க முடியும், பிடிக்க முடியும், கட்டி அணைக்க முடியும். அவருக்கு வந்து தெய்வம் அல்லவா? ஆனா ஒரு விஷயம் கேளுங்க. நம்ம முடியாத விஷயத்தை தெய்வத்தோட முறையிடும். அந்த மாதிரி தெய்வம் நினைச்சா எத்தனை நீங்க எனக்கு சிவபெருமான் எங்க இருக்கு? நீங்க சாதாரண வேடுவருங்க. கடவுள் எங்கமா இருக்காரு? இங்கதாம்மா இருக்காரு. அங்க இருந்துட்டா சரி. அதுக்காக எல்லா விஷயத்திலும் அவரோட ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? மனிதனுக்கு பலம் நம்பிக்கைன்னாங்க, யானைக்கு பலம் தும்பிக்கையிலாங்க. அந்த மாதிரி நம்பிக்கை இருந்தா எந்த காரியத்தையும் சாதிக்கலாம். நம்பினார் கடுவதிலே 4 மறைகள் தீர்ப்பு. நம்பிக்கையிலே 2 வித நம்பிக்கை இருக்க கூடாது. அவன் நம்பிக்கை, மூட நம்பிக்கை. நீங்க நின்று இருக்கீங்க. ஏன்னா புடியில 3 வகை புடி இருக்கு. என்ன புடி? குரங்கு புடி இருக்கு, உடும்பு புடின்னு ஒரு. அப்படி உலகத்துல பல சாலும் புடிக்கடி புளியங்கொம்ப பார்த்து பிடினாங்க. ஆனா நீங்க பிடிக்கிறதெல்லாம் முருங்கை மரத்தை பார்த்து பிடிச்சு ஒடிச்சு என்னைக்கு விடுக போறீங்களோ தெரியல. ஒரு விஷயம் நல்லா கேளுங்க. இப்போ கொஞ்சம் இருட்டா இருக்கு. இல்லையே விடிஞ்சிருச்சு. அந்த பார்த்து கொஞ்சம் வெளிச்சம் தெரியுது. இன்னும் கொஞ்சம் வெளிச்சத்துக்கு வந்தானே பாருங்க. நீங்க என்னதான் கட்டி போட்டாலே மானு நானேண்டி என் காலு கடிக்கு வந்து. அப்படி கிடையாது வேடுவரே. எத்தனை வெளிச்சம் வந்தாலும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் சம்மதிச்சாதான் மான பிடிக்க முடியும். இல்லைன்னா வீசின கை வெறுங்கையுமா வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கணும். என்னால பிடிக்க முடியாது எதுவும் கிடையாது. எப்ப பிடிக்கணும், எப்படி பிடிக்கணும், இதை எப்படியெல்லாம் பிடிக்கணும்னு எனக்கு தெரியும். ஏன்னா கொஞ்சம் உங்களை பார்த்தா தெரிஞ்சது மாதிரி தெரியலையே. வெட்டித்தனமா பொம்பளை பிள்ளைகிட்ட நேரம் இவ்வளவு நேரம் வீண் வாதம் உடனே பிடிச்சிருப்பேன். நான் கொம்புக்கு ஆசைப்படல, தோலுக்கு ஆசைப்படல, சதைக்கு ஆசைப்படல. இதுக்கெல்லாம் ஆசைப்படுறதா பார்த்த உடனே உங்ககிட்ட எதுக்கு நான் கேட்கணும்? அடிச்சு பிடிச்சு தூக்கிட்டு போயிருப்பேன். அப்படியெல்லாம் பிடிக்க விருப்பம் இல்ல. அப்புறம் இத பாருங்க, கொஞ்சம் சேட்டை பிடிச்ச மானு. மானுனா சேட்டை பிடிச்சிருக்கணும். சேட்டைனா கொஞ்சம் நெஞ்ச சேட்டையா பேசாம நின்றுச்சுன்னா அது ஏதோ நோய் இருக்குன்னு
நினைச்சு நல்ல நீங்க துரு 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 துருன்னு துருதாங்க இருக்கணும். இளங்கன்று பயம் அறியாதல்லவா தொட்டவாளை குட்டி மாதிரி ஆத்தி அப்படித்தாங்க இருக்கணும். ஆமா. நல்லா இருக்கணும்னு நினைக்க வந்து பேச வந்துட்டீங்க போங்க. என் வேலையே வந்து கிட்டக்கிட்டு இருக்குங்க. எங்க அப்பா வந்து தேடி இருப்பாருங்க. உங்க வேலையை நீங்க பாருங்க. பிள்ளை விடிய போகுதுமா இன்னும் வரலன்னு சொல்லி எங்க அப்பா தேடுவாருல்ல. உங்க அப்பா அம்மா தேடுவாங்கல்ல. இங்க நின்னீங்கன்னா உங்க அப்பா அம்மா எதுக்கு தேடுவாங்க? காலையில வேட்டைக்கு போன பிள்ளை வெற்றியோட வருவான்னு சொல்லி நம்ம வந்து காத்துட்டு இருக்கமே. இன்னும் பிள்ளைய கணவன் தேடுவாங்களா தேட மாட்டாங்களா? தேடுவாங்கல்ல. உங்க அப்பா அம்மாட்ட நல்ல ஆசீர்வாதம் வாங்கி கிளம்பி வந்தீங்க. வெற்றியோட வீர செய்தி வந்து நீங்க சொல்லணும்ல. போய் வெள்ளிமலை சடைச்சு தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியாது, யாரையும் தெரியாது. தூரத்து சொந்தம். ஏன்னா அது எங்க அப்பாட்டதான் உங்களுக்கு தெரியாது. நீங்க எனக்கு என்ன முறை வேணும் தெரியுமா? இதெல்லாம் முறைகரெல்லாம் பேசக்கூடாது. வந்தமா மான கேட்டமா மாட்டியில பேசாம பொடி நடைய போய்கிட்டு இருக்கணும். இந்த என்ன முறை அந்த முறை எல்லாம் பேசி அரட்டி பேசி அம்பலாப்பட்டவங்கள நினைக்க கூடாது. நீங்க மிரட்டி பேசி மிராஜி பட்ட வாங்கணும்னு இருக்கீங்க. ஓங்கி பேசினா பையன் சத்தமில்லாத சபைக்கு வரக்கூடாது. வேடுவரே பாத்தி ஆளு உருவம் பெருசா இருந்தா நீங்க மிரட்டுறீங்களா? நல்லா பேசுறீங்க. இந்த மிரட்டல் உருட்டலுக்குலாம் நான் வந்து பயந்த ஆளு கிடையாது. கொஞ்சி நாட்டி சீமையிலே நானும் கொஞ்சி வந்த கண்ணியமா வெள்ளி மழை வேடனையாகிட்டு இது பார்க்க வந்தாரையா வெள்ளி மயிலை கண்ட ஊழல் போக ஆடி பதைக்கு போனாரையா வெள்ளி எண்ணெய் கண்ட ஊழல் போக ஆடி பதைக்கு போனாரையா. நியாயம் இருக்காப்பா? 10 மணில இருந்து மேக்கப் போட்டு கத்திக்கிட்டு கிடக்குறான். நல்லா தின்னு புட்டு உள்ள போய் ஃபேனை போட்டு தூக்கி புட்டு நானு ராஜபாட்டுன்னு சொல்லிட்டு வேடுவர் மான பிடிக்கிறேன் மயில பிடிக்கிறேன். என்ன பட்டு நிலா பொட்டு வச்சு கடையா பேசிக்கிட்டு குட்டியில மான தேடி சுறுசுறுப்பான ஒரு தீர்மானம் ஆரம்பத்துல இருந்து அப்படி இருந்தாதான் நல்லா இருக்கு. இல்லைன்னா சவத்துல நல்லா இருக்குமா? அதெல்லாம் நல்லா அதெல்லாம் இருக்கட்டும். இந்த பேசக்கூடாது கூட. நான் இங்க அண்ணன் மாட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன இப்படி பேசிட்டு இருக்கேன்? மானு வேணுமா வேணாமா? வேணுமே. மானு வேணுமா உங்களுக்கு வேணாமா? மானு வேணும்ல. வேணுமா வேணாமா? வேணும்னா மானுக்கு அடையாளம் இருக்கல. தெரியுமா தெரியாதா? இப்படி பேசி என்ன
வேடுவரே. இப்படி பேசி பேசிட்டே நேத்து அவரை கொக்கரையை கட்ட விட்டுட்டேன். நேத்து சொல்லிட்டாரு ஆக மானுக்கு உண்டான அடையாளத்தை கேட்ட உடனே சொன்னேன். காயாத கானகத்தே நின்றுள்ளாவும் காயாத கானகத்தே என்றுள்ள காயாத கானகத்தே நின்றுள்ளாவும் நற்காரிகையே காயாத கானகத்தே நீண்டுள்ளாவும் நற்கரிகையே காரிகையே ஆ மேயாதமான் இது மேயாதமா மேயாதம்மா இது மேவாதம்மா ஆ மேயாதமா மேயாதம்மா உள்மேவாதமா மேயாதமா மேயாதம்மா மேவும் காடக வடையில் நறுசந்தனமும் புழுகும் கமலும் கலவந்தலிட்டு சுழந்து படர்ந்து மேயாதமா காணக்குறவர் கண்மணியனவர் காணல் கோயிலில் நிகழ்வுடையது மேயாதமா காணக்குறவர் கண்மணி மொழிகளை தேனும் பாகும் தினைமாவும் தின்பதினால் ஒரு உள்ளர் போதும் தேனும் பாவம் தெளிவாவும் தின்பதனார் ஒரு உள்ளது போதும் தேனும் பாகும் தினைமாவும் தின்பதினால் ஒரு உள்ளர் போதும் மேயாதமா தேனும் பாவம் தெளிவாவும் தின்பதனார் ஒரு உள்ளது போதும் மேயாதம்மா சாயாத கொம்புரன் இருந்தாலும் காயாத கொம்பிரண்டு இருந்தாலும் சாயாத கொம்புரன் இருந்தாலும் காயாத கொம்பிரண்டு இருந்தாலும் அது தன் தலை நிமிர்ந்து பாயாத மா அது தன் தலை நிமிர்ந்து பாயாதமா ஆன்மர கண்டதுண்டோ ஆண்டரு கண்டதுண்டோ பசும்பொல் போடல் மேனி பசும்பொல் போடல் மேனி துளத்திட புகழறிய ஆன்மர கண்டதுண்டோ கண்டதுண்டோ இவ்வளவு நேரம் ஆணுக்கு உண்டான அங்க லட்சணம் அடையாளங்கள் இதுதாங்க. ஏமா அடையாளம்னாலும் சாதாரணப்பட்ட அடையாளமா? சொன்ன உடனே மானு நானேண்டு வந்திருக்க வேணாமா? மான் குட்டினாலும் சாதாரண மான் குட்டி கிடையாது. ஏங்க அடையாளத்தை சொன்னனே ரப்பு ரப்புன்னு அடிக்கிறியே. ஆமாங்க அப்படின்னா சுறுசுறுப்பா இருக்கணுமுங்க. பரவாயில்ல, ஏன்னா கொஞ்சமாவது சுறுசுறுண்டு இருந்தாத்தான் சுறுசுறுன்னு தான் சுறுசுறுப்பு இருக்கு. அப்பேற்பட்ட மானு உலகத்திலே பிரமனே பார்த்து வியக்கக்கூடிய மானு, பெருங்கொண்ட மானு. நானும் உலகத்துல இத்தனை காலமா மானத்தையும் பார்த்திருக்கேன். ஏங்க மானு வேற என்னதே சொன்ன மாதிரி இருக்குங்க. இருங்க என் தங்கச்சி வர சொல்றேன். இன்னைக்கு தாங்க உண்மைக்கே மான் போட்ட குட்டியை பார்த்திருக்கேன். வந்துட்டேன் வேடுவரே. இது மானுடைய அடையாளமே இல்லையே. உள்ள கொண்டு வள்ளியை காணமேடா. என்னை பார்த்தா வள்ளின்னு தெரியலையாப்பா? வள்ளி உன்னை தான் தேடி வந்தேன். எனக்கு என்ன எதுக்கு தேடி வரணும்? நீங்க யாருங்க? எதுக்கு எடுத்தாலும் சண்டைக்கே வருவோம். சண்டைக்கு தான் வருவேன். என்ன தேடி வரேன்னா எதுக்கு தேடு? எங்க அப்பா அம்மா தேடுனா நியாயம். நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது. இவ்வளவு நேரமா தேடி வந்தது பெஞ்சாதி. பெஞ்சாதியா? மானல்ல. அப்புறம் உன்னை தான் தேடி வந்தேன். காதலிக்கிறேன். யாரப்பா? திரும்ப நேத்து பூத்தாலே ரோஜா முட்டு பறிக்க
ரோஜா முட்டு பறிக்க கூடாது சாத்துட்டு கட்டி போடாத குமரி சிட்டு கண்கள் பாடாதோ காதல் பெட்டு நேற்று 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 பூத்தாலே ரோஜா முட்டு பறிக்க கூடாதோ லேசாத்தம் பெட்டை பின்னாலே சேவல் வரும் சேவல் பின்னாலே ஆவல் வரும் பிட்டை பின்னாலே சேவல் வரும் சேவல் பின்னாலே அவள் வரும் கட்டி தள்ளாடும் தங்க பூனம் வந்து சேராதோ அந்த பூரம் தட்டி தள்ளாடும் தங்க கூடம் ஒன்னு பூவோடு இருப்பேன் நினைச்சு கையால் எடுப்பேன் நினைச்சு நெஞ்சோடு எடுப்பேன் அணைச்சு எல்லாம் முடிப்பேன் அணைச்சு எல்லாம் முடிப்பேன் நேற்று பூத்தாலே ரோஜா முட்டு பறிக்க கூடாதோ லேசாதோ அண்ணா அண்ணே வர்றீங்களா சாமியை கும்பிடுவா சாமியை கும்பிட்டுருவா எந்த குறை இருந்தாலும் கந்தன் குறை ஒரு நாளும் இருக்கவே கூடாது அல்லவா சண்முகா மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வழிவகுத்தேன் உன்னை மறப்பதற்கு மத்தளம் மேளம் முரசொலிக்க பரிசங்கம் நின்றாய் இன்னும் இசைக்க மத்தளம் மேளம் முரசொலிக்க பரிசங்கம் நின்றாய் இன்னும் இசைக்க கைத்தளம் நான் பெற்ற கனவுகளே கனவுகளே கைத்தலம் நான் பட்ட கனவு கண்டேன் வள்ளி வேடனாக வந்தவன் நானே வேலன் இந்த முன்னாடி எந்திரிச்சு வாங்கம்மா எல்லாரும் வாங்க தாக்கிட்ட நாடகம் பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆமா ஆத்தா ஆரம்பத்துல இருந்து அவங்க எல்லாம் பாக்குறாங்க வாங்க 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 சாமியை கும்பிட்டுட்டு போய் முளைப்பாரி தூக்குங்க வாங்க வள்ளி வேடனாக வந்தவன் நானே வேலனாக வந்திருப்போம் நானே உமக்கு என்ன வர வேண்டும் முருகா தாரத்தில் இரண்டாம் தரமாக இருந்தாலும் தரத்தில் முதல் தரமாக வள்ளி தெய்வயானை என்று அழைக்கணும் உலக மக்கள் எல்லாம் அப்படி ஒரு வரத்தை தாங்கள் எனக்கு இன்றைக்கு தந்தரல வேணும் முருகா 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 எல்லாரும் குழவை போட்டு அப்படியே மாலை மத்தையில வாழ்த்துங்க மாலையில இந்த அவகிட்ட பிச்சு கொடுங்க மாலை கொடுங்க மாலை கொடுங்க அவகிட்ட கொடுங்க அவங்க பிச்சு வச்சுக்கிட்டு முதவே கொடுத்துருக்கேன் என்ன கொஞ்சம் பிச்சு வச்சிருக்கல மரங்களையா இங்க இருக்கு 10 வாட்டி நடக்கிறத வராதுடா ஆமா இன்று முதல் உலமக்கள் அனைவரும் தெய்வானை வள்ளி தெய்வானை வள்ளி என்றழைக்காமல் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியன் என்று அழைக்கட்டும் ஆட்டு முருகா இங்கிட்டு வாங்கடே பெண்கள்லாம் குழவை போடுங்கம்மா முருகாவன் பாட்டெல்லாம் இனிக்கின்றது அதில் முத்தான தமிழ் வந்து மணக்கின்றது முருகாவன் பாட்டெல்லாம் இனிக்கின்றது அதில் முத்தான தமிழ் வந்து மணக்கின்றது முருகாத மனம் இங்கும் மாறவில்லையே முருகாத மனம் இங்கும் பாடவில்லையே பெருகாத விழியேதும் கூடவில்லையே முருகாவன் பாட்டெல்லாம் இனிக்கின்றது முத்தான தமிழ் வந்து உரைக்கின்றது தனித்தனியா போகாம ஒன்னா போங்க நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் ஊரு
தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கு விரிவா போற்றி அருட்பெரும் ஜோதி பெரும் கருணை அருட்பெரும்